தமிழக அரசியலில் என்ன நடந்துகிட்ருக்கு, எல்லா அதிகாரிகளும் திமுக ஸ்டாலினுக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்டுட்ருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாதகமான ஒரு விஷயம் நடந்தாலையும் மறுநாளே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒரு செயலும் நடந்திருக்கு. அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அதாவது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அங்கே டிஜிபி டேவிட்சன் அப்படின்றவர் இருக்கார். இவர் திமுகவுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறவர் தான். அதனால் இவரை உடனடியாக நீங்கள் மாற்றணும். இவரை நீங்கள் மாற்றினா மட்டும்தான் கண்டிப்பாக இந்த தேர்தல் ஒரு நல்ல மாதிரியாக நடக்கும், சமமாக இருக்கும். ஆனால் நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய டேவிட்சன், அதாவது சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய டிஜிபி அவர்களை நீங்கள் மாற்றணும். உடனடியாக மாற்றினா மட்டும்தான் இது ஒரு பொதுவான அரசியலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் எடுத்துகிட்டு நான் சொல்கிற ஆளை போடுங்க அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு கூடுதலாகவும் எழுதியிருந்தார். அவர் யார் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதாவது சந்தீப் மிட்டல் அப்படின்றவரை நீங்கள் போடுங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருந்தார். இன்னொரு 2-3 பேரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூடுதலாக கேட்டிருந்தார். இவங்களை நீங்கள் சென்னை மாநகரத்துக்கு போடுங்க, ஆனால் நீங்கள் டிஜிபி இருக்கக்கூடிய டேவிட்சன் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறவரை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உடனடியாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு கேட்டிருந்தார். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலேயே இந்த கடிதம் ஏற்கப்படுகிறது சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த டிஜிபி டேவிட்சன் அவர்களை மாற்றிருந்தாங்க. அதாவது திமுகவுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன அவரை தேர்தல் ஆணையம் மாற்றிருந்தது. மாற்றின அன்றே பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளரான டிஆர் பாலு அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அதாவது சந்தீப் மிட்டல் அப்படின்ற புதிய அதிகாரியை நீங்கள் நியமனம் பண்ணியிருக்கீங்க. இவரை நீங்கள் நியமனம் பண்ணியிருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு சம்மந்தமாக இருக்கார், அவங்களுடைய கொள்கைகளுக்கு இணக்கமாக இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய அவரை நீங்கள் இப்போ போட்டிருக்கீங்க. ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் ஒரே சார்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் போட்டிருக்க ஆள் பார்த்தீங்கன்னா சந்தீப் மிட்டல் அப்படிங்கிறவர் இப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் என்னென்னு இவரை போட்டிருக்கீங்க, சந்தீப் மிட்டலை நீங்கள் எடுக்கணும், அவர் மேலே ஏகப்பட்ட ஊழல் வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னு டிஆர் பாலு அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அதாவது சென்னை மாநகரத்தின் டிஜிபியை மாற்றணும், நீங்கள் டேவிட்சனையே திரும்ப போடணும். இப்போ புதுசாக எடப்பாடி சொன்னார் அப்படின்றதுக்காக சந்தீப் மிட்டலில் போட்டிருக்கீங்க இல்லையா, அவரை எடுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய டிஆர் பாலு அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டுமா சொல்லியிருக்காரு, டிஆர் பாலு அவர்கள் வார்னிங்கே கொடுத்துருக்காரு. நீங்கள் அதாவது டேவிட்சனை எடுத்துகிட்டு இப்போ சந்தீப் மிட்டலை வச்சுருக்கீங்க இல்லையா, சந்தீப் மிட்டலே மீண்டும் தொடர்னார் அப்படின்னா அவர் செய்த ஊழல்கள், அது போலவே பிஜேபி அரசுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே நாங்கள் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது தேர்தல் நடக்க விடுங்க, நீங்கள் ஒரே சார்பாக செயல்படுறீங்க அப்படின்னு உடனடியாக டிஆர் பாலு அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுனால தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா உடனே அதாவது மாற்றிய டேவிட்சனை அன்றைக்கி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி ஒரே நாளில் டேவிட்சனை மாற்றினாங்க. அந்த ஒரே நாளில் டிஆர் பாலு சொன்னதும் சந்தீப் மிட்டலை மீண்டும் பார்த்திங்கன்னா அதே இடத்துக்கு டேவிட்சனை மீண்டும் பார்த்திங்கன்னா அதே இடத்துக்கு டிஜிபியாக மாற்றிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக டேவிட்சன் இருக்கார், மாற்றுங்க, டிஜிபி சென்னையினுடைய முக்கிய அதிகாரிகளை மாற்றுங்க, பொறுப்பில் இருக்கக்கூடிய மாற்றினா தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விருப்பப்பட்டாலையும் டிஆர் பாலு அவர்கள் எழுதிய கடிதத்தால் மீண்டும் அதே அதிகாரிகளை அங்கேயே போட்டிருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுது. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிப்பாரா இல்லையா, இல்லை உயரதிகாரிகள் உண்மையிலேயே திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் பல வீடியோவுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி நண்பா.